வயதான இந்த இருவரும் தங்களின் பிள்ளைகளால் வீட்டிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டவர்கள் மனம் தளராமல் உழைத்தனர். உழைத்து உண்பதில் மகிழ்ச்சியுற்றனர். ஒரு நாள் உன்மடியில் நானும் என்மடியில் நீயும் படுத்தபடியே இறந்துவிட வேண்டுமென்று பேசிக் கொண்டிருக்கும் போதே வயதான அவரது மனைவி அவரது மடியில் படுத்தபடியே இறந்து விட்டாள். கதறி அழுத அந்த வயதானவர் தன் மனைவியின் உடலை தூக்கி தன்னுடைய தோள் மீது சுமந்தபடியே சென்றார். அந்த மணற்பரப்பில் தன் மனைவியை அடக்கம் செய்துவிட்டு அங்கே ஒரு பனைமர விதையை ஊன்றிவிட்டு நடந்தார். ஆண்டுகள் ஓடியது. கூன் விழுந்த உடம்போடு ஒரு ஊன்றுகோலை ஊன்றியபடியே தன் மனைவியை அடக்கம் செய்த இடத்திற்கு வந்தார். அவர் ஊன்றிய பனைவிதை வளர்ந்து உயர்ந்த மனைமரமாக நின்றது. கண்ணீர் விட்டு அழுதார் தள்ளாடிய அந்த வயதானவர். பனைமரத்தின் நிழலில் மல்லக்கப்படுத்தார். அவர் மனதில் தன் மனைவியின் மடியில் படுத்திருப்பது போன்ற உணர்வில் தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டார். கண்ணீர் 2 கண்களிலும் கசிந்து கன்னங்களில் வழிந்தது. அவரின் ஊன்றுகோல் தனியே கிடந்தது.